லக்ஷ்மி, லக்ஷ்மி, அம்மாடி, காயத்ரி, என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? நாம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நாம வந்ததையும் கவனிக்கல, கூப்பிடுறேன் அதையும் கவனிக்கல. ஏதோ கப்பல் கவுந்து போன மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கன்னத்துல கைய வச்சு எதை பத்தியோ சோகமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? என்னங்க? வாங்க, எப்ப வந்தீங்க? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? நான் வீட்டுக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆச்சு. வந்ததுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்து மாறி மாறி கூப்பிட்டு இருக்க. நீ என்னடானா கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க. அவ என்னடானா எங்கேயோ பார்த்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி எதையோ நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்கா. என்னாச்சு லக்ஷ்மி? ஏதாச்சும் பிரச்சனையா? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் இப்படி வீட்டுல உக்காந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு? வீட்டுக்கு யாராவது திருட்டு பசங்க வந்தா கூட ஈஸியா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள யாரு வரா போறான்னு தெரியாம வேற ஒரு உலகத்துல இருக்கீங்க. லக்ஷ்மி, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ரேணுகாவோட பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. டாக்டர் எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. அதாங்க அதை நினைச்சு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. வயசு பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் பதறத்தான் செய்யும். பாவம் அந்த ரேணுகா. இந்த மாதிரி நேரத்துல நம்மளால ஆறுதலை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லு? சரி லக்ஷ்மி, நீ அதை நினைச்சு யோசனையில இருக்க. ஆனா காயத்ரி எதுக்காக எதையோ பறி கொடுத்த மாதிரி உக்காந்து கண் கலங்கிட்டு இருந்தா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீங்க ரெண்டு பேரும் எதையாவது மறைச்சு பொய் சொல்றீங்களா?